ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் பாண்டி டைரிஸ். டுடே சமையல் எனக்கு என்னென்னு பார்ப்போம் வாங்க. பச்சை சுண்டக்காய் போட்டு நம்ம எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. பச்சை சுண்டக்காவை ஒரு டம்ளர் அளவுக்கு வாங்கியிருந்தேன். பச்சை சுண்டக்காய் கிடைக்கும் போது நீங்கள் பச்சை சுண்டக்காய் யூஸ் பண்ணுங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது, வயிற்றுக்கலாம். ஓகேங்களா? இப்போ லெமன் சைஸ் புளி ஊற வச்சுக்கோங்க, வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு இப்போ நல்லெண்ணெய் வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா மல்லாட்டெண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். வடகம் போட்டுக்கோங்க. வடகம் போட்டுட்டு வெங்காயம் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. பூண்டு ஒரு பெரிய பூண்டு அளவு உரித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். வேணா 2 கூட யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு தக்காளி யூஸ் பண்ணுறேன். சுண்டைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள், அந்த அளவுக்கு வதக்கணும். நல்லா துவலாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா எங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் போடுறேன். நீங்கள் உங்கள் மிளகாப்பொடி எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைய போட்டுங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு 4.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போடுறேன். எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மிளகா தான், சாம்பார் எல்லாத்துக்குமே அதான் யூஸ் பண்ணணும். 4.5 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா அந்த பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்குங்க. வதக்கிட்டு இப்போ லெமன் சைஸ் அளவுக்கு நம்ம புளி ஊற வச்சோம் இல்லையா, அதை கரைச்சி இப்போ இதில் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றி நீங்கள் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. உப்பு தேவையான அளவு போட்டுருங்க. போட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு நல்லா அந்த பச்சை வாடை போனே திக்னஸ் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவையான சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி. நீங்கள் வேணும்னா கொஞ்சம் வெல்லம் கூட கடைசியாக நீங்கள் இறக்க போகிற டைமில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சுவையான சுண்டைக்காய் குழம்பு ரெடி. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி.